இதுக்கு செலவு பாத்தீங்கன்னாலே ஒரு 6 லட்சம் ரூபாய் மேல செலவாயிட்டு ப்ரோ. கையில இருந்து எல்லாத்தையுமே போட்டு தான் இந்த ப்ராஜெக்டே பினிஷ் பண்ணோம். பினிஷ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ₹1 இல்ல எப்படி நம்ம ஆல் இந்தியா போறதுக்கு? ஏன்னா போகணும்னா கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நம்ம கம்மியா செலவு பண்ணாலுமே செலவே பண்ணட்டாலும் கையில கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் இருக்கணும் ப்ரோ. டீசல் இருக்கு நமக்கு. சோ நம்ம வந்து 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் நம்ம ரவுண்ட் ஆகி வரும்போது அப் அண்ட் டவுன் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 15 கிட்ட வந்துடும். சோ அதை பார்க்கணும். ஆனாலுமே இப்போ வந்து எங்க வீட்டுல எங்க மாமி வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்து மந்த்லி அவங்களால முடிஞ்சது ஒரு மாசம் ஒரு 3000 4000 எங்களுக்கு போட்டு விடுவாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரமோஷன்ஸ் வருது எங்களுக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது மினிமமா? ஒரு நாளைக்கு டீசலுக்கு 1500 ரூபாய், மத்த செலவுலாம் சேர்த்து ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும். டெய்லி இப்படி ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு ப்ரமோஷன்ஸ் கோஆபரேஷன் அந்த மாதிரி வச்சுதான் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பிளான்? எதை நோக்கி இப்போ பயணிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க வந்து இந்த வேன் லைஃப்லயே வாழ்ந்து காட்டணும். ஆல் இந்தியா எல்லா ஏரியாலயும் போய் இந்த வேன்ல வாழ்ந்து காட்டணும் ப்ரோ. அதுதான் எங்க பிளான். எவ்வளவு வருஷம் வாழ முடியும்? இப்படி எவ்வளவு நாள்? இப்போதைக்கு நாங்க 4 கணக்கு நாங்க முடிக்கணுங்கிற ஐடியாவும் இப்போதைக்கு இல்ல. நாங்க வந்து இதான் எங்க ட்ரீம். இதான் இப்போதைக்கு எங்க ட்ரீம் இதான். இல்ல இப்ப இந்தியாவை முடிச்சா கூட அடுத்து எந்த நாட்டுக்கு போலாம், வேன்லயே வாழ்றதுதான் எங்களோட தீம். அடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய வேனா மாத்துவோமே தவிர இந்த வேன் லைஃப் விட மாட்டோம். வேன்லயே தான் வாழ்வோம். அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருக்கும். வேன் லைஃப் பண்ணிட்டு இப்போ ஆல் இந்தியா முடிஞ்சிட்டு அப்படின்னா இதை முடிஞ்சு தூக்கி போற கதை கிடையாது. வேற வேலையை பார்த்துட்டு போறோம் அப்படிலாம். நாங்க வேன்லயே வாழணும் அப்படின்னு இந்த லைஃப் முடியுற வரைக்கும் வேன்லயே வாழணும். தமிழ்நாட்டிலே சர்க்கிள் நாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இது மாதிரி போவீங்களா? கண்டிப்பா ப்ரோ. போயிட்டு ஒவ்வொரு இடம் சுத்தி பாப்பீங்களா இல்ல ரவுண்ட்ஸ் தானா? கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், டிராவல் பண்ணுவோம், நல்ல இடம் இருந்தா பாப்போம். சோ அத வந்து எங்க ஒரு 20 நாள் 10 நாள் அங்க தங்கிடுவோம். எந்த இடம் பிடிச்சிருக்குதோ அங்க தங்கிடுவோம். ஸ்டேட் தாண்டும் போது அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜை கத்துக்கணும்ங்கிற ஒரு ஐடியால இருக்கும். எல்லா ஸ்டேட்டோட லாங்குவேஜையும் கத்துக்கிட்டு அந்த ஸ்டேட் விட்டு வெளியே போகணும். அதே மாதிரி இப்போ ஒரு இடம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாங்க அங்க ஸ்டே பண்ணுவோம். அங்க சேஃப்டி, மக்கள் சேஃப்டி தான் நல்லா வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஸ்டே பண்ணுவோம். இல்ல இந்த இடம் சேஃப்டி இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். உடனே மூவ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிடும். எப்படி முன்ன பின்ன தெரியாத இடத்துல இது சேஃப்டி இல்லன்னு தெரியும்? நாங்க போயிட்டு அங்க அந்த மக்கள் வந்து நம்ம அப்ரோச் பண்ற விதம் நாங்க பார்த்தாலும் நமக்கு ஒரு இது இருக்கும்ல ப்ரோ, ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். கெட்டவங்க இருக்கிற இடத்துக்கு போனாலுமே நம்ம எவ்வளவு நம்ம அன்பா பாசமா எப்படி இருக்கும் நம்ம பாசமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்புறோம். அந்த இதுல அந்த அன்பு அப்படிதான் போய் அத வச்சுதான் இப்ப மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ 2 பேர் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையா தெரியாது. ஒரு இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கீங்க, வச்சு சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா குழந்தைக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல அதை நம்ம பார்க்கும்போது சில டைம்ல எல்லாம். வந்து குழந்தைக்கு வந்து இப்போ 2.5 வயசு ஆகுது ப்ரோ. அவ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அவ வந்து கிஃப்டட் தான், ஒரு லக்கி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எந்த குழந்தைக்குமே இது அமையாது. இப்போ இப்படியே வேன்ல வாழ்ந்து இப்படி எல்லா இடத்தையும் பார்த்து, எல்லா மண்ணையும் பார்த்து, எல்லா தண்ணியையும் பார்த்து, கிளைமேட் எந்த ஒரு கிளைமேட்லயும் அவளுக்கு எந்த நோயும் வராது. எல்லா மக்களையும் அவ பாத்துருவா. எல்லாம் இவ்வளவு லாங்குவேஜ் இருக்கு, இவ்வளவு இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கா, இந்த இடம் இப்படி இருக்கா, அவ்வளவுதான். சோ இவ்வளவு மக்கள் இப்படி இருக்காங்க, ஹியூமனிட்டி இப்படி இருக்கு. பிறகு அந்த வீடியோஸ் எங்களோட இந்த மெமரிஸ் எல்லாம் பாக்கும்போது நம்ம அந்த வயசுலயே அப்பா அம்மா கூட இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இப்போ அவளோட 5 வயசு வரை நாங்க இந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்க்கணும்ல, ஸ்கூல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்போம். அப்புறம் இதுலயே டிராவல்லே மேடம் பழகி போயிட்டு போறாங்க. ஆமா, அப்படியே பழகாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ. குழந்தை தானே வளரட்டும். முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட லைஃப் டிராவல் போனா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவளுக்கு எது வருதோ அது பண்ணட்டும் ப்ரோ. இப்போதைக்கு இது வந்து எங்க ட்ரீம், எங்க ப்ராஜெக்ட், அதனால நாங்க இதை பண்றோம். அவளை விட்டுட்டு பண்ண முடியாது. இருந்தாதான் எங்களுக்கும் அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ண மாதிரி. அவளும் வந்து எங்க கூட நல்லா வந்து என்ஜாய் பண்றா. நல்ல எல்லாமே அவளுக்கு வந்து இப்பவுமே அவளுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைச்சிரும் ப்ரோ. எல்லா இடத்தையும் பார்த்து நம்ம இப்பவுமே ஆல் இந்தியா வந்து வரும்போது அவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன்.